பொருளாதார வளர்ச்சி எங்களை அதன் பின்னாலே அழைத்துக் கொண்டிருக்கின்றது. நவநாகரிக உலகத்திலே நாங்கள் இந்த நவநாகரிகங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதன் பின்னால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம், சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே எங்களுடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகினுடைய ஒளியாக மீண்டும் பிறந்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு எங்களுடைய எதை எதிர்பார்க்கின்றார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களே, ஸ்டீவ் என்று சொல்கின்றவர், அதாவது ஆப்பிள் நிறுவனத்தினுடைய உரிமையாளர், சொந்தக்காரர், நம்முடைய கைகளில் இருக்கின்ற ஆப்பிள் போன், ஐபோன், இதனுடைய சொந்தக்காரர் ஸ்டீவ் என்பவர் சொல்கின்றார். அண்மையிலே அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். எனக்கு அதிகமான பணம் இருக்கின்றது, நான் எதிர்பார்ப்பதை விட எனக்கு அதிகமான பணம் இருக்கின்றது, சொத்துக்கள் இருக்கின்றது. இந்த உலகத்திலே அதிகமான இளைஞர்களும் மக்களும் நான் வெளியிடுகின்ற இந்த ஆப்பிள், ஐபோன் இவைகளை பாவிக்கின்றார். ஆகவே நான் ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கின்றேன். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிம்மதியை இழந்து விடுகின்றோம். நாங்கள் எதிர்பார்க்கின்ற நிம்மதி எங்களுடைய சொத்துக்களும் பணங்களும் எங்களுக்கு கொடுப்பதில்லை. ஆகவே ஒரு கட்டத்திலே அவர்கள் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இவ்வாறு இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் நாங்கள் பணம் 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 என்று வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு பதவிக்காக, பணத்திற்காக மனிதன் தன்னை அடிமையாக்கி கொண்டிருக்கின்றான். இதற்காகத்தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் கொலைகளும், போதை வஸ்துக்களும், லஞ்சங்களும், ஊழல்களுடைய சமூகத்திலே பறந்து கொண்டிருக்கின்றது, வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு நாங்கள் தான் காரணங்களாக இருக்கின்றோம். அன்னை தெரேசாவுடைய புரிதலாக இருக்கிற அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அன்னை தெரேசா சொல்லுவார், அவருடைய பணியை பாராட்டி நாங்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அதிகமான பணங்களை கொடுக்கின்றார்கள், அதிகமான பணங்களை அன்னை தெரேசாவுக்கு கொடுக்கின்றார்கள். ஆகவே ஒரு கட்டத்தில் அன்னை தெரேசா சொல்லுவார், எனக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். போதுமான பணம் இருக்கின்றது, ஆனால் இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு உதவிக்கரங்கள் இல்லை. யார் உங்களால் முன்வந்து உதவி செய்ய முடியுமோ வாங்க அப்படின்னு சொல்லி அன்னை தெரேசா ஒரு கட்டத்தில் சொல்லுவார். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் நினைக்கின்றேன், இந்த உலகத்திலே மீண்டும் ஒரு முறை பிறக்கின்ற எங்களுடைய ஆண்டவர் இயேசு, ஆனந்த் இயேசு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற செய்தி இதுவாக தான் இருக்கின்றது. நாங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் வேண்டுகின்ற பொழுது, மற்றவர்களுக்கு நாங்கள் எங்கள் முடிந்த உதவிகளை செய்கின்ற பொழுது இயேசு எங்கள் மத்தியிலே வாழ்கின்றார், இந்த உள்ளங்களிலே பிறக்கின்றார். அவருடைய ஏழைகளாக தன்னை அர்ப்பணிக்க ஆசை இருக்கின்றார்கள். அந்த ஆசையை நாங்கள் தேவையில்லாத கதைகளை பேசினாங்கள், அவர்களை தேவையில்லாத வார்த்தைகளால் எங்களுடைய சமூகத்திலே பரப்புகின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இவைகளை நாம் நிப்பாட்டி விட்டு, நிறுத்திவிட்டு, நாங்கள் மற்றவருடைய வளர்ச்சியிலே, மற்றவருடைய துன்பங்களிலே, தோல்விகளிலே நாங்கள் உதவிக்கரம் நீட்டுகின்ற பொழுது இயேசு எங்கள் மத்தியிலே பிறப்பார். எங்களுடைய நாங்கள் பாடசாலையில் பார்க்கின்ற பொழுது எத்தனை மாணவர்கள் தங்களால் படிக்க முடியாமல் இருப்பார்கள், கஷ்டப்பட்ட மாணவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு எங்களால் முடிந்தவர்கள் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். எத்தனை ஆசிரியர் குடும்பங்களில் தேவையில்லாத புதிய பிரச்சனைகள் இருக்கும், அவர்களுக்கு நாங்கள் உதவிக்கரம் நீட்டலாம், முடிந்தவர்கள் நாங்கள் உதவி செய்யலாம். எங்களுடைய சுற்றி இருக்கிற சமூகத்தில் எத்தனை பேர் அன்றாட சாப்பிடுவதற்கு கூட இல்லாமல் இருப்பார்கள், அவர்களுக்கு நாங்கள் உதவிக்கரம் நீட்டலாம், எங்களால் முடிந்த உதவி செய்யலாம். இவ்வாறெல்லாம் நாங்கள் செய்கின்ற பொழுது பாலன் இயேசு மீண்டும் ஒரு முறை எங்கள் உள்ளத்திலே பிறப்பார். நாங்கள் மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுவார், நீ உன்னை எந்த அளவு அன்பு செய்யோ அதை மற்றவனை அன்பு செய்யும். அது நாங்கள் கடைபிடித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக
ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார், அவரை வாழ வைக்க முடியும். ஆகவே நாங்களும் ஆண்டவருடைய கருவிகளாக இந்த உலகத்திலே சாட்சிகளாக நாங்கள் வாழுவதற்கு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் அழைப்பு கொடுக்கின்றார். ஆகவே நாங்கள் முடிந்தளவு மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி நாங்கள் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு அவரிடம் தங்களுடைய வாழ்க்கையை தியானிப்பதற்கும் அர்ப்பணிப்பதற்கும் நாங்கள் தொடர்ந்து எங்களால் முடிந்தளவு முயற்சி செய்வோம்.